வணக்கம். சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கும் நாளே தை மாத பிறப்பு, அதாவது பொங்கல் திருநாள். இதுவரை தெற்கு நோக்கி பயணித்த சூரியன் வடக்கை நோக்கி தனது பயணத்தை தொடங்கும் காலமே உத்தராயணம். இந்த மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகள் அம்பிகைக்கு மிகவும் உகந்தவை. தை வெள்ளிக்கிழமைகளில் துர்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி ஆகிய மூவரையும் வழிபடுவது ரொம்ப விசேஷம். இது இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி ஆகிய மூன்றையும் நமக்கு வழங்குகிறது. சுமங்கலி பெண்கள் தங்கள் மாங்கல்ய பலம் பெருகவும், கன்னி பெண்கள் நல்ல வரன் அமையவும் இந்த நாட்களில் விரதம் இருந்து அம்மனை வழிபடுவார்கள். தை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்த நாள் என்பதால் இந்நாளில் வீட்டை சுத்தம் செய்து மகாலட்சுமியை வழிபட்டால் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை. வீடுகளில் மாவிளக்கு ஏற்றி வழிபடுவதல், லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்தல் மற்றும் சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் வழங்குவது மிகுந்த புண்ணியத்தை தரும். அதிகாலையில் நீராடி வாசலில் கோலமிட்டு வீட்டை தூய்மைப்படுத்த வேண்டும். மாலையில் குத்துவிளக்கு ஏற்றி அம்மனுக்கு இனிப்பு நைவேத்தியம், சர்க்கரை பொங்கல் அல்லது பாயசம் படைக்க வேண்டும். அம்மன் கோவில்களுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சால சிறந்தது. தேவி நீயே துணை, அம்பதேவி நீயே துணை, தென் மதுரை வாழ் மீனலோச்சனி தேவி நீயே துணை, தென் மதுரை வாழ் மீனலோச்சனி தேவி. தேவாதி தேவன் சுந்தரேஷ, தேவாதி தேவன் சுந்தரேஷ, சித்தம் கவர் புவன சுந்தரி, தேவாதி தேவ சுந்தரேஷ, சித்தம் கவர் புவன சுந்தரி, அம்பதேவி நீயே துணை, தென் மதுரை வாழ் மீனலோச்சனி தேவி. மலயத்வஜன் மாதவமே, மலயத்வஜன் மாதவமே, காஞ்சன மாலை புதல்வி மகாராஜி, அலைமகள் கலைமகள் பணிகீர்வாணி, அலைமகள் கலைமகள் பணிகீர்வாணி, அமுதனைய இனிய முத்தமிழ் வளர்த்த, அமுதனைய இனிய முத்தமிழ் வளர்த்த தேவி நீயே துணை, தென் மதுரை வாழ் மீனலோச்சனி தேவி.